ஹாய் கைஸ், ரொம்ப நாளுக்கு அப்புறம் தான் இந்த விளாக் போட போகிறேன். இந்த விளாக் முன்னாடியே நான் ஒரு 4 விளாக் எடுத்துட்டேன். அது இன்னும் போடல. எனக்கு தெரிஞ்சு இந்த விளாக் நான் அப்லோட் பண்ணதுக்கு அப்புறம் தான் நீங்கள் அந்த விளாக்லாம் பார்ப்பீங்க. ஒன்று வந்து நம்ம ஊர் திருவிழா விளாக், அதுவே வந்து 2 வீடியோ வரும். அதுக்கப்புறம் பசங்களோட நம்ம வீட்டு பக்கத்துலேயே இருக்கிற பார்க்கு போய் சமைச்சு சாப்பிட்டு அங்கே ஃபன் பண்ணதெல்லாம் இருக்கும். அந்த விளாக்லாம் போடாமல் இதை போட்டதுக்கப்புறம் தான் அதெல்லாம் போடுவேன். இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ஹிமாச்சல் பிரதேஷ் பக்கத்தில் மணாலிக்கு மிக அருகில் தான் நம்ம இருக்கிறோம். இப்போ நம்ம ஏன் இங்கே வந்திருக்கோன்றதை நம்ம வந்து ஃபஸ்ட் சொல்லிடுறேன். நம்ம ஃப்ரெண்டு தார்னேஷ் சாய் பிரசாத் அவர்களுடைய ஃபைனல் ப்ராஜெக்ட் பிடிச்சி கொடுக்கறதுக்கு ஹெல்ப்புக்காக நானும் கவினும் வந்திருக்கோம். இப்போ வீடியோ எடுத்துகிட்டு இருக்கிறது கவின் தான், உட்காந்து கஷ்டப்பட்டு எடுத்துகிட்டு இருக்கா. சாய் இங்கே பக்கத்தில் உட்காந்துருக்கான். இந்த விளாக் நான் மெயினாக ஏன் எடுக்கிறேன்னா, நாங்கள் ஆல்ரெடி ஒரு ஊட்டி ட்ரிப்பு போயிருந்தோம். அதோட வீடியோஸ்லாம் நான் இங்கே ஆட் பண்ணுறேன், அதை பார்த்துக்கோங்க. அந்த டைமில் நம்மக்கிட்ட ஃபோன் இல்லை, விளாக் பண்ணுறதுக்கான எந்த ஒரு மெட்டீரியலுமே இல்லை. ஆனால் அதை நாங்கள் ரொம்ப மிஸ் பண்ணோம். எடுத்து நம்ம அங்கங்கெல்லாம் என்ன பண்ணிட்டு இருந்தோன்றதை பார்க்கறதுக்காக எங்ககிட்ட எந்த ஃபுட்டேஜுமே இல்லை. இது அப்படி மிஸ் ஆகிடக்கூடாதுன்ற ஒரே ஒரு விஷயத்துக்காக தான் நான் வந்து விளாக் இங்கே எடுக்கிறேன். எங்கெங்கெல்லாம் போகிறோம், என்னென்னலாம் பண்ணுறோம். ஏன்னா இது ஒரு 5 வருஷம் கழிச்சு, ஒரு 10 வருஷம் கழிச்சு எடுத்து பார்க்கும்போது நமக்கு ஒரு ஹாப்பினஸ் இருக்கணும். இந்த விளாகில் பார்க்குற உங்களுக்கும் ஏதாவது ஒரு விஷயம் எங்களால் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் காட்டின மாதிரி இருக்கும், ஏதாவது கொஞ்சம் விஷயம் சொல்லி கொடுத்த மாதிரி இருக்கும். ஸோ இந்த விளாக் ஃபுல்லாகவே அந்த மாதிரி தான் இருக்க போகுது. எல்லாமே ஃபுல்லாக நார்மலாக லைஃப் ஸ்டைல் விளாக் தான். நம்ம கண்டென்ட்லாம் இதில் எதுவுமே போட போகிறதில்ல. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நல்லா பாருங்கள், ஃபுல்லாக பாருங்கள், எப்படி இருக்குன்றதை கமெண்ட் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸோட நீங்களும் என்ஜாய் பண்ணுங்கள், சந்தோஷமாக இருங்க, ஹாப்பியாக இருங்க. மறக்காமல் இந்த வீடியோ முடிச்சுட்டு போகும்போது சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி ஆல் அமைச்சிக்கோங்க. நானும் எல்லா யூடியூபர் மாதிரி பேச ஆரம்பிச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ உங்கள் சப்போர்ட்டை வந்து எனக்கு தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருங்க கைஸ். ஓகே, வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம பக்கத்துலேயே தான் இருக்குது மலை, பனி மலை. இப்போ நம்ம வந்து எல்லாருமே குளிச்சு ஃப்ரெஷ் ஆகிட்டோம். கொள்ளடிக்கிறானுங்க ஃப்ரெண்ட்ஸோட, கொள்ளடிக்கிறாங்க. ஒரு ஆம்லேட் 100 ரூபாய். இப்போ இங்க சாப்பிட்றத விட அப்படியே கொஞ்சம் அங்க பார்த்துட்டு சாப்பிட்ற ஒரு ஃபீல் இருக்கு பார்த்தீங்களா? ஆக்சுவலா நேற்று இதே டைம்ல தான் நம்ம சென்னையில் ஒரு ரோட்டு கடையில் சாப்பிட்டோம். ஏர்போர்ட் டைம் ஆயிடுச்சு. 5-8 பேர் சாப்பிட்டோம். 200 ரூபாய் தான் ஆச்சு. வயிறு ஃபுல்லாக திருப்தியாக சாப்பிட்டோம், சூப்பராக சாப்பிட்டோம். இப்போது எல்லாமே சேர்த்து ஒரு 1000 சம்திங் இருக்கும். ஆனால் எங்களுக்கு ஃபுட் கூட சாட்டிஸ்ஃபையாக இல்லை. ஆனால் அந்த வியூவோட இப்போ சாப்பிட்டா ஈவன் எதை சாப்பிட்டாலும் எங்களுக்கு சாட்டிஸ்ஃபையாக தான் இருக்கும். இங்கே தான் சாப்பிட்டுருக்கோம். இதுதான் நம்ம சாப்பாடு. சாப்பிட்டு பேசுவோமா? கைஸ், நாங்கள் சாப்பிட்டுட்டோம். ஆனால் நம்ம தமிழ்நாடு சோறு மாதிரி இல்லை, வயிறும் ஃபில் ஆகலை, பட்ஜெட்டும் இல்லை. அதனால் என்ன பண்ணுறோன்னா, கொடுத்த தயிரில் மிச்சம் பண்ணி மோர் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். பார்க்கலாம் இக்கடா நம்ம வேலைக்கு போல வைக்கிறோம். அவ்வளோதான், ரெடி கைஸ், இப்போ நாங்கள் எங்கே ஸ்டே பண்ணியிருக்கோன்றது உங்கள்கிட்ட சொல்லவே இல்லை. நேராக காலையில் குளிச்சுட்டு சாப்பிட்றதுக்கு போயிட்டோம். வந்த உடனே மெயினாக ஏன் சொல்லன்னா, நாங்கள் சொல்கிறதுக்கு எடுக்கிறதுக்குள்ளே என் ஃபோன் ஸ்டோரேஜ் ஃபுல் ஆகிடுச்சு. இப்போ வந்து ஸ்டோரேஜ்லாம் கிளியர் பண்ணிடுச்சு. இங்கே நமக்காக விளையாடுறதுக்கு ஒரு இடம் கொடுத்துருக்காங்க, டேபிள் டென்னிஸ். ஆனால் எனக்கு விளையாட தெரியாது. ஒன்று திரும்ப டேபிள் டென்னிஸ்லாம் இல்லை, மற்றபடி ஜூடோ. ஆமாம், இது வந்து ஜூடோ டேக்வாண்டோவோட பெரிய பெரிய இடத்துக்குலாம் போயிட்டு இருக்காரு. எங்கே போயிட்டு இருக்கீங்க? ஸ்டேட்ஸ் பிளேயர் எல்லாமே இப்போ போட்டு. இப்போ சாய் இவங்க வந்த உடனே சாயை தூக்கி கமிட்டி போட போகிறாங்க. விளையாடுறதுக்கு இடம் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி சொன்ன மாதிரி பின்னாடி தான் ஹிமாலயன் மவுண்டன்ஸ் இருக்கு, இங்கேயும் ஹிமாலயன் மவுண்டன்ஸ் இருக்கு. ஸ்டே பண்ணி இது வந்து ரூம்லாம் நாங்கள் எடுக்கல. இது ஒரு ஹாஸ்டலு. நான் உள்ள போயிட்டு உங்களுக்கு ரூம்லாம் எப்படி இருக்குன்னு காட்டுறேன். பிரைவேட் ரூம்லாம் கிடையாது, ஹாஸ்டலு. ஒரு காட்டு எல்லா பக்கத்துலேயே பெட்டு எல்லாமே இருக்கு. நம்ம ஹாஸ்டல் மாதிரி நம்ம பாய்ஸ் ஹாஸ்டல்லாம் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கும். ஆனால் இங்கே பாய்ஸ் மட்டும் இல்லை, பக்கத்தில் கேர்ள்ஸ் இருக்காங்க. ஆனால் அவங்க தனியாக தான் வரல, அவங்க கப்பலில் வந்திருக்காங்க. நாங்கள் மட்டும் தான் வந்து பாய்ஸ் கேட்க வந்திருக்கோம். இதுதான் நாங்கள் ஸ்டே பண்ணியிருக்கிற இடத்தோட ரிசப்ஷன் ஏரியா இது. அப்படியே இங்கிருந்து கொஞ்சம் அப்படியே உள்ளே வந்து அங்கே பார்த்தீங்கன்னா வந்து நம்ம பெட் ஆல்ரெடி ஒருத்தர் தூங்கிட்டு டிஸ்டர்ப் பண்ண வேணாம். நம்ம இப்படி தான் இருக்கும் இடம். இது எல்லாமே நம்ம லக்கேஜ் தான். இப்போ வந்து ட்ரைபோர்டு, ட்ரோன் பேக்லாம் எடுத்துகிட்டு நம்ம கிளம்ப போகிறோம். அடுத்து எங்கே போகிறோன்றதை அப்படி பண்ணிட்டு பாருங்க. இது வந்து பையாவே நமக்கு ஃப்ரெண்ட் ஆகிட்டாரு. அவரே தான் மறுபடியும் வந்திருக்காரு. ஐயா, ஒரு ஹாய் சொல்லுங்கள். ஹாய். இந்த சீலிங்லாம் பாருங்களேன், எதை வச்சு பண்ணியிருக்காங்கன்னு. இந்த எம்ப்ராய்டரிலாம் பண்ணுவாங்களே, நூல்லலாம் இதுதான் பண்ணுவாங்களே, த்ரெட் ஆர்ட் அது பேர், அது என்னன்னு தெரில. அது பண்ணுற இதை வச்சுட்டு ஸ்டீலிங் அழகாக பண்ணியிருக்காங்க. இங்கேருந்தும் வியூ வந்து நமக்கு அழகாக தெரியுது.
இங்கே யாருமே பேச மாட்டேங்கிறாங்க, எல்லாம் சீரியஸாக இருக்காங்க. அதனால் நான் வந்து மெதுவாக பேச வேண்டியதாக சீரியஸாக இருக்கு. நானும் சீரியஸாக இருக்க மாதிரி அப்படி அப்படி காட்டிக்கணும். அப்போதான் உள்ளே போனோம் ஒரு ½ முன்னாடி. அதுக்குள்ளேயும் நாங்கள் வெளியே கிளம்புனோம். ஏன்றதுக்கு ரீசன் வந்து சாய் பிரசாத் சொல்லுவார். சாய் சொல்லுங்கள் சார். Actually, the climatic condition was not that really good. Yeah, pitch is not good, but ball is best. அப்பெல்லாம் பேசக்கூடாது. சொல்லு கார்ட ரூம்லயே விட்டுட்டோம் காய். கார்ட ரூம்லயே விட்டு சமாளிக்க எப்படி சொன்னா கொண்டே மறந்துட்டாங்க. அதுக்கு சமாளிக்க எங்களுக்கு எப்படி சொன்னா, மணாலி போயிட்டு பைக் ரெண்ட்ல எடுக்கலாம்டா, கார் ரெண்ட்ல எடுத்துட்டு வந்துடலாம். இல்லை நம்ம அதனால உண்மைதான் இங்கே டூ மச் காஸ்ட்டாக வாங்குறாங்க. தேவையானதெல்லாம் வாங்கிட்டு அப்புறம் நெக்ஸ்ட் வந்து ஷூட் எடுக்கலாம். இப்போ வந்து நம்ம கார் இங்கேருந்து கீழே போகிறதுக்கு 500 ரூபா கேட்கறதுனால நம்ம இங்கேருந்து நடந்தே போகிறோம். வாக் அண்ட் லிஃப்ட். சென்னை டு மணாலி வாக் அண்ட் லிஃப்ட்டில். இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா எங்கேயோ இருக்கோம், நடந்து போயிட்டுருக்கோம். நல்லா இருக்குங்க, உண்மையே நல்லா இருக்கு. ஒரு மாதிரி சைலண்டா. இங்க பாத்தீங்கன்னா சின்ன நதியில இருக்கீங்க. ரிவர் இங்க பாருங்க, நதி ஓடுது. ஏன்னா நம்ம ஊர்ல இது டிச்சின்னு சொல்லுவாங்க, சில பேர் காவான்னு சொல்லுவாங்க. ஆனா இங்க வந்து இயற்கையா ஊத்து, இயற்கையாவே ஊறுது. இதெல்லாம் நீங்க நினைக்கலாம் இங்க ஈரமா இருக்கனால மழை பெஞ்சிருக்காங்க. இது மழை பெய்யல, இறங்கின பனி. அப்படி ஆமா, பனி பெஞ்சதுனால தான் இந்த இடம் எல்லாமே ஈரமா இருக்கு. சாய் பிரசாத் அவர் வந்து வாய் பேச மாட்டேங்கிறாரு, அவர் வாயடைச்சு போயிருக்காரு. அவன் வந்து அவனோட ஒர்க்ல வந்து ரொம்ப கீழா இருக்கான். எப்படி அதனாலதான் வந்து காடு நாங்க வந்து மறந்து விட்டோம். ஆக்சுவலா வந்து நாங்க 2 பேர் எப்படின்னா அவனுக்கு ஹெல்ப் பண்ண வந்திருக்கோம், சரிங்களா? அவன் தான் அந்த ஒர்க்ல இருக்கிறான். அவன் வந்து இது வருமா வராதா, என்ன நடக்குமா நடக்காதா, நம்ம இவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணிருக்கோம் இல்லை அப்படின்னு நம்ம யோசிக்கிறான். அதனால அவனால அவனுக்கு என்ன பேசுறது யோசிக்கவே மாட்டேன். அவன் வந்து ஒர்க்லயே தான் இருக்கான். பாத்தீங்கன்னா கூட நாங்க பேசுறது கேட்கறாருன்னா கூட தெரியல. சாய் பிரசாத் ஃபர்ஸ்ட் இறங்குறாரு. இங்க ரோடு இருக்கு, இருந்தாலும் நாங்க தலைகீழ தான் குதிப்போம். சூப்பரா. இப்ப நான் எப்படா வருது அப்படி நாம நினைக்க கூடாது. ஈஸிடா, அதெல்லாம் ஈஸி தான். வாங்க, இங்க ரோடு இருக்கு, இருந்தாலும் நாங்க அந்த ரோடு யூஸ் பண்ண மாட்டோம். காய்ஸ் குச்சி ட்ரக்கிங் குச்சி ஃபுல்லாக மிஸ் பண்ணுறோம். அவ்வளோ ட்ரக்கிங் சிக்கி இருந்தடா இல்லை, நம்ம வீட்டில் ஒன்று இருக்கு, எடுத்துக்கோ. சரி, இதில் பிடிச்சி வா. அதான் இந்த கல்லெல்லாம் உருண்டு போய் நாம இப்படி பண்றதெல்லாம் யாராவது லோக்கல் பீப்புள்ஸ் பார்த்துட்டாங்கன்னா செருப்புல அடிப்பாங்க. அவனுங்கெல்லாம் போயிட்டானுங்க, நான் ஒருத்தன் தான் இருக்கேன். பயமா தான் இருக்கு. I can't draw. You can. பிரேக். ஒரு நிமிஷம் நானே பயந்துட்டேன். எங்கடா போறான்? அதுக்குள்ள இறங்கிட்டான் அவன் குரங்கோட மோசமா இருப்பான் போல. கை சாய் பிரசாத் ரோட்ல வந்தா கூட வந்திருப்போம். நல்ல ஷூ வாங்குவாங்க. பார்த்து சக்சஸ்ஃபுல்லி விரிச்சு. ஏ காய்ஸ், இது வந்து இந்த ஊர் ஸ்கூலு பாருங்க. பசங்கள்லாம் ஜாலியாக விளையாண்டுட்டு இருக்கிறாங்க. இது ஸ்கூல் மாதிரியே இல்லை. நம்ம வந்து வீடுலாம் இருக்குல்ல, அந்த மாதிரி ஒரு இடத்துல வந்து ஸ்கூலாக கட்டி இங்கே விளையாண்டுட்டு இருக்காங்க. மலையெல்லாம் பெரிய பசங்க, சின்ன பசங்க, குட்டி பசங்க தான் இருக்கும். ஒருவேளை நர்சரி அந்த மாதிரி சின்ன இதாக இருக்கும். எப்படின்னா வெளியே அங்கே ஒரு ஃப்ரேம் செம்மையாக இருக்கும். அங்கே போய் நின்னா பின்னாடி பேக்ரவுண்ட் சூப்பராக இருக்கும். நீ நேரம் போயிட்டு போகிறோம். நாம இங்கே தான் இப்படி இருந்தால் வர போகிறோம். ஓகே, சூப்பரா. காய்ஸ், இது ஆரஞ்சுடா. காய்ஸ், இங்கே பாருங்க, ஆரஞ்சு. இங்க பாருங்க, ஆரஞ்சு ட்ரீ இருக்கு, எல்லாமே இருக்கு. கேளு கவினை சொல்றாரு, ஹிந்தி தெரியாம இங்க பொழைக்க முடியாது, தயவு செய்து ஹிந்தி கத்துக்கோங்க. 2 பேரும் இங்க நின்று மண்டைய கழுவிட்டு இருக்காங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா
இப்போ இங்கேருந்து 7 கிலோமீட்டர் தான் நம்ம இருக்கிற ஹாஸ்டலுக்கு. அங்கே போகிறதுக்கு 800 கேட்குறாங்க. கிலோமீட்டருக்கு 100 போட்டால் கூட எதுக்கு 800 கேட்குறாங்கன்னு தெரியல. நாங்கள் 200 தான் வந்தோம். வந்துட்டு நம்ம எக்ஸாக்டாக அங்கேருந்து நம்ம டாக்ஸி பிடிக்கல. உங்களுக்கே தெரியும், இப்போ நாங்கள் அங்கேருந்து நிறைய தூரம் நடந்து வந்து கொஞ்சம் சேட்டையெல்லாம் பண்ணி இறங்கி ட்ரெக்கிங் மாதிரி பண்ணி இங்கே பஸ் ஸ்டாண்ட் வந்தோம். பஸ் ஸ்டாண்ட்லேருந்து இன்னுமே ஒரு 7 கிலோமீட்டர் தான். அங்கே போகிறதுக்கு 800 கேட்குறாங்க. நம்ம ஹிந்தி தெரிலன்னா இப்போ இங்கே ஒரு ஓட்டை இங்கே ஒரு ஓட்டை எல்லா இடத்துலையும் ஓட்டையாக போட்டு போட ஆரம்பிச்சிருவாங்க, கொத்த ஆரம்பிச்சிருவாங்க. அதனால 800 சொல்றாங்க. ரொம்ப அதிகம். நம்ம ஹிந்தி பேச தெரிஞ்சாதான் இங்க பிழைக்க முடியும். ஏன்னா இங்க பிழைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புமே கிடையாது. கொஞ்சம் வன்மையை கக்கு சாய் கொஞ்சம் சத்தமா நல்லா சொல்ற நிலைமை. 300 ஓகே, only 300. 3 members to 300. While coming only 200 gave. பையன் ஃபுல்லா வேற லெவல் தான். வீடு அடிச்சுனே நம்மளை வீட்டுக்கு ட்ராப் பண்ண போறாரு. தலைவன் 300 ஓட்டினாங்க. அவ்வளோதான், வாங்க போகலாம். நான் திரும்பி ரூமுக்கே வந்துட்டோம். இந்த டூவீலர் ரெண்ட்டுக்கு இருக்கு. அந்த எக்ஸ்பிரஸ் ரெண்டுமே வந்து ரெண்ட்டுக்கு தான் வச்சிருக்காங்க. ஆனால் ரொம்ப பட்ஜெட் அதிகமாக இருக்கு. அவ்வளோதான். இப்போ க்ளீன் பண்ணிருக்காங்க நம்ம ரூமை. என்ன இங்கே இருக்கா? இதை தான் ரொம்ப நேரம் தொடங்கிட்டு இருந்தேன். கைஸ் க்ளீன் பண்ணிட்டுருக்காங்க. இங்கே பாருங்கள், கண்ணாடியில் தெரியாதுண்ணா. இங்கே இன்னொரு சீக்ரெட் ரூம் மாதிரி இருக்குது. இது வந்து ரெஸ்ட் ரூமு. இது வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடி போகிறதுக்கான ஒரு டோரு. ஆனால் பின்னாடி வியூலாம் பெருசாக எதுவும் இல்லை. இங்கேருந்து அவ்வளோதான். துணி நம்ம வேணால் காய போட்டுக்கலாம். இந்த சைடு துணி காய போடுறதுக்கு. அப்புறம் வெளியே இப்படி ஒரு வியூ இருக்குது. இது எல்லாமே ஆப்பிள் ட்ரீ தான். உங்களுக்கு அங்கே தெரியுறது ஃபுல்லாக ஆப்பிள் ட்ரீ. இந்த மாதிரி கட்டி வச்சுருக்காங்க எல்லா இடத்துலையும். எதுக்கு இது கட்டி வச்சுருக்காங்கன்றதும் தெரியல. அது தெரிஞ்சால் நான் உங்களுக்கு சொல்கிறேன். எல்லா ஆப்பிள் ட்ரீலையும் அதை வந்து கட்டி வச்சுருக்காங்க. எல்லா இதுலேயுமே காய போட்டுருந்துக்கலாம். ஜட்டி தான் துவச்சிட்டு இங்கே காய போட்டுருக்கலாம். நீங்கள் காய்ச்சிருக்காது. நீங்கள் எப்பவுமே ஹில் ஸ்டேஷன் வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு ஒரு ஃபீல் ஜட்டி போடுவாங்க. அப்படி இல்லை, வெளியே வந்து உங்களுக்கு ஹீட்டாக இருக்கும். என்ன இது? அதான் எனக்கு தெரியல. இங்கேருந்து போயிடலாம். போயிடலாம். கைஸ் இதுல இருந்தெல்லாம் பாம்பு வந்துருச்சுன்னா அவ்வளவுதான். பாம்பு அனகொண்டா இப்படி வந்துருச்சுன்னா சிறுத்தையா? சரி கவினே, அது கைஸ் பை கைஸ். இல்ல சேஃப்டி போட்டுருக்காங்க. அந்த இது சிறுத்தை உடைக்காத. இது நாமளே உடைச்சுக்கலாம். சிறுத்தை உடைக்காதுன்னு நினைக்கிறியா? மாடு மாடு. ஆக்சுவலா நான் சொல்றது என்னன்னா, ஹில் ஸ்டேஷன்லாம் போறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் வெளியே சுற்றுறப்போ உங்களுக்கு ஹீட்டாக இருக்கும். நீங்கள் ரூம் எடுத்து ரூம் போகிறப்போ உங்களுக்கு ரூமில் எப்பவுமே சில்னஸ் அப்படியே தான் இருக்கும். வெளியே போகாது, உள்ளே சில்லுன்னே இருக்கும். அது ஏன்னு எனக்கு இன்னும் தெரியல. ஹில் ஸ்டேஷன் வந்து ஃபேனும் இருக்காது, ஏசி இருக்காது. ஏசி இருக்கிற மாதிரி தான் இருக்கும், ஏசி இருக்காது. அது வந்து நீங்கள் நோட் பண்ணி பாருங்க. ஏன்னு தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா அது கிளைமேட் சில்லுன்னு இருக்குல்ல. சரி காய்ச்சி, இப்போ இதுக்கு மேலே என்ன பிளான்ன்றது வந்து சரியா தெரில. எங்கே போனாலும் நம்மக்கிட்ட இருந்தே கொள்ளடிக்க பார்க்குறாங்க. ஆனால் நம்மக்கிட்ட ஒன்றும் இல்லைன்ற விஷயம் அவங்களுக்கு தெரியாது. இப்போ அடுத்து என்ன பிளானு? என்ன பிளான் தெரியுமா? மணாலி போகிறாங்க. நாங்கள் போயிட்டு தேவையானதெல்லாம் வாங்கணும். தேவையில்லாததையும் எப்படி வாங்கணும். அப்புறம் இதுக்கு மேலே தான் எல்லாம் பிளான் பண்ணுறோம். நாங்கள் பிளான் பண்ணல, ஆக்சுவலாக ஒர்க்குக்காக வந்தோம். இது சடனாக ஒரு டிசிஷன். ஆனால் இங்கே வந்து பார்த்தா எல்லாமே ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரி இருக்குது. ஏன்னா இங்கே எதிர்பார்த்த மாதிரி நடக்க மாட்டேங்குது. இதுக்கு மேலே தான் பண்ணணும் ஒவ்வொன்றும். சரி வாங்க போய் பண்ணலாம். இன்னொரு விஷயம், இங்கே எல்லாருமே வந்து அமௌண்ட் என்ன தெரியுமா, எப்படி தெரியுமா சொல்கிறாங்க? இப்போ நம்ம வந்து 1200 1500 அப்படி சொல்கிறோமா? நீங்கள் அப்படி சொல்கிறது இல்லை. இங்கே 1200 1500 1300 அப்படி சொல்கிறாங்க. கன்ஃபியூஷனாக இருக்குது. அதுக்கப்புறம் தான் அது நம்ம கன்ஃபியூஷனாக இருக்குன்னா புரியுது. ஆனால் டப்புன்னு அவங்க சொல்லும்போது ரொம்ப அதிகமாக சொல்கிறாங்களோ அப்படின்ற மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் தான் 1300ன்னு சொல்கிறது 13,000 ரூபாவை 1500 சாரி
1300 சொல்கிறது 1300 ரூபா தான் அப்படி சொல்கிறாங்க. பார்த்தீங்களா, இப்போ எனக்கு கன்ஃபியூஷன் ஆகுது. இந்த கன்ஃபியூஷன் தான் எனக்கு வந்தது. ஒருவேளை நான் மக்குன்றதால எனக்கு அந்த கன்ஃபியூஷன் இருக்குதா, இல்லை எல்லாருக்குமே அப்படி தான் இருக்குமான்றது தெரில. எனக்கு அந்த கன்ஃபியூஷன் இருக்குது. அப்படி நீங்கள் வந்தீங்கன்னா நீங்கள் கன்ஃபியூஷன் ஆகாதீங்க அப்படின்றதுனால தான் இதை உங்ககிட்ட சொல்கிறேன். கைஸ், 2 வீலர் ரெண்ட் எடுக்கிறதுக்காக நம்ம பாய்ஸ் அங்கே பேசிகிட்டு இருக்காங்க. என்ன சொல்கிறாருன்னு தெரில. ஆனால் இந்த பைக் எடுத்தால் கஷ்டம்தான். ஸ்கூட்டி எடுத்துக்கலாம் கைஸ், என்ன சொல்கிறீங்க? ஸ்கூட்டி எடுத்து ஸ்கூட்டியில் சுற்றலாம். நம்மளால் ஒரு இடத்துலையுமே வந்து ரொம்ப அதிகமாக பே பண்ண சொல்கிறாங்க. இப்போ நீங்களே பார்த்தீங்கல்ல, ஒருத்தர் ஒரு ரேட் சொல்கிறாங்க. அதுதான் நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஒரே சேம் ரேட்டு எல்லாருமே சொன்னாங்கன்னா கூட ஓகே சொல்லலாம். நம்ம இப்போ அந்த ரேட்டுக்கு ஒரு நாளுக்கு வந்து வீலர் எடுத்தோம் அப்படின்னாலே நம்ம ஒரு நாள் ஃபுல்லாக சுற்றலாம். அதுக்கு பெட்ரோல் மட்டும் அடிச்சுக்கிட்ட போடுறீங்க. இங்கே நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு தெரிஞ்ச யாராவது ஹிந்தி பேச கற்றுக்கோங்க கைஸ். மெயினாக ஹிந்தி பேச தெரிஞ்சவங்கன்னா யாராவது உங்களுக்கு எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்கன்னா நீங்கள் இங்கே வாழலாம், எங்கே வேணால் போகலாம், ஜாலியாக இருக்கலாம். भैया 500 बजट 2 kg चिकन, टोमेटो हाफ kg, प्याज हाफ kg, wait, प्याज हाफ kg, and आची मसाला, चिकन मसाला, मटन मसाला, all half kg, salt, धनिया मसाला, everything 500 done. चिकन बिरयानी, चिकन फ्राइड राइस, चिकन सब्जी, रोटी, दाल, मैं कुकिंग फॉर यू. Just 500 here, 500 one chicken rice, just 4 piece chicken. क्या भैया, क्या rules है? So sad. Poor family from poor India, poor Tamil Nadu. We want to make you more poor. We want to make you more poor. भैया तगले पड़ रहे. We are not rich like Himachal citizens. Sisu. Sisu, full snow playing every time. What? No. Sisu, we are going. एक दिन we go to Sisu, your house, free dinner. Yeah. Free food. Sure. Free अच्छा. food. Free food plus free stay. Okay. बस भैया मेरा दोस्त है. கர்ச்சி போட்டு அவுக்கு கையில. இல்ல அவரு தாங்க நிஜமாலுமே இப்போ பேசணும். ஸ்கூட்டி ரெண்டல் ரெடி பண்ணி கொடுத்துருக்காரு நமக்காக. யார் இருந்தாலும் இந்த மாதிரி தேர்ட் பார்ட்டி வச்சிருக்காங்கன்னா அவங்க சம்பாதிக்க பார்ப்பாங்க, இந்த மாதிரி கமிஷன்லாம் அடிக்க பார்ப்பாங்க. இவர் நிஜமாக நமக்கு ஹெல்ப் பண்ணாரு. 2 ஸ்கூட்டி ரெண்டல் அவன் நான் 10,000 தான் சொன்னான். அவர் பேசி 9,000 குறைச்சாரு. அப்பயே நான் கேட்டேன் என்ன வேணும்னு. 8,500 2 ஸ்கூட்டி ஃபைனல் பண்ணி கொடுத்துருக்காரு பையா. தேங்க்ஸ் ஃபார் பையா. நாம் குல்தீப் பையா. If you are coming to hostel, contact Kuldeep Bhaiya. Good stay in hostel also. Try it for free. Well, இது லொகேஷன் கீழே போடுறேன். ஐயோ நான் எங்க தேவையே இல்லாம இதை ப்ரமோட் பண்ணிட்டு இருக்கா இவன். அவங்க யாருமே நமக்கு பெய்டு ஸ்பான்சர்ஷிப் எல்லாம் ஒன்றும் கிடையாது. இல்ல அதை விட ஒரு கூத்தல் அவர்கிட்ட தான் நான் இங்கிலீஷ் பேசினேன். உங்ககிட்ட பேசினேன் எனக்கு தெரியல. சாய் எப்படி இங்க பாரு, சூப்பரா இருக்கு காஸ்டியூம். ஏதாவது பேசு. ஆமா, நான் மண்டிக்கு இருக்கும். ஓ அந்த இந்த ப்ளூ இந்த ஏதோ நருட்டோன்லாம் சொல்லுவாங்கல்ல, அவன் வந்து என்ன ஆரஞ்சு கலர்ல இருப்பானா, நீ வந்து ப்ளூ கலர்ல இருக்க. ப்ளூ லைவ்ஸ் மேட்டர். நம்ம ரெண்டல் வண்டி வந்துருச்சு. இது அடுத்த 10 நாளைக்கு இந்த 2 வண்டி நம்ம கிட்ட தான் இருக்கும். என்கிட்ட லைசன்ஸ் இல்லாத காரணத்தினால சாயோட லைசன்ஸும் நம்ம கவினோட லைசன்ஸும் வச்சு தான் வண்டி எடுக்கிறோம் 10 நாளைக்கு. இவங்க நிறைய வெரிஃபிகேஷன்லாம் கேட்குறாங்க போல. First license. From Tamil Nadu. Where in Tamil Nadu? சேலம். Okay. வண்டி எடுத்துட்டு இப்போ நாங்கள் ஃபர்ஸ்ட் ட்ரிப் வந்திருக்கோம். எங்கன்னு பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இருக்க சாப்பாடு கடைக்கு. சாப்பாடு கடை நல்லா இருக்குடா. இல்லைடா, இந்த ஃப்ரேமில் நான் எதுவும் சொல்ல விரும்புகிறேன் கைஸ், நீங்களே புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். கடை நல்லா இருக்குதுன்னு தான் வந்தானுங்களா இல்லை சாப்பாடு நல்லா இருக்குன்னு வந்தாங்களான்ட்டு நீங்களே புரிஞ்சுக்கோங்க. இப்போ நம்ம உள்ள போய் சாப்பிடலாம். இல்லை அவங்க என்ன வேணும்னு கேட்டாங்கன்னா கேக்கானான்னு மோமோஸ் சவுமி துக்கான்னாங்க. மோமோஸ் தான் தெரியும் நமக்கு, என்னன்னு தெரியல. இது ரெண்டும் சொல்லிட்டு ஏதோ கொண்டு வாங்க அப்படின்னு தின்னு பார்த்தா தான் தெரியும். இது வந்து வெஜ்ஜு வந்து இவனுக்கு, ஏன்னா இவன் ஒரு வெஜிடேரியன். இது வந்து நான்வெஜ்ஜு. ஃபர்ஸ்ட் டைம் மட்டன்ல மோமோஸ் கேள்விப்படுறாங்க. ஆனா இங்க வந்து ஆடுங்க தான் அதிகமா வளர்த்துறாங்க. மழை அதனால வெட்டி போட்டுறானுங்க போல. ஒரு டைம் மலையில ஓடிட்டு இருந்தான். நாங்க இந்த பையனை கேட்டா என்னாச்சு ட்ரெக்கிங் எல்லாம் போறாங்களான்னு. ஆடு தொலைஞ்சிருக்கு தேடிக்கிட்டு இருக்காங்க. மோமோஸ்லாம் நம்ம ஊர்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிளேட்டுக்கு 4 தான் தருவாங்க. இங்க எவ்வளவு இருந்ததுன்னு கூட நான் கவுண்ட் பண்ணல. அவ்வளவு மோமோஸ் இருந்தது. சூப்பரா இருக்கு பாருங்க.
ஃபுல்லாக மட்டன். இது மட்டனு. இவன் சாப்பிட்றது வந்து வெஜ் மோமோஸ். வந்தீங்கன்னா இதெல்லாம் ட்ரை பண்ணுங்க. ஷாப் நேம், லொகேஷன், டிஸ்கிரிப்ஷன். நீங்கள் நல்லபடியாக சாப்பிட்டு முடிச்சாச்சு. மஸ்ட் ட்ரை தெரியுமா? எவ்வளோ சார் ஆச்சு? 310 ரூபா. 310 ரூபாய்க்கு வறுத்து வருங்க. அப்போனா மோமோஸ் ஒரு பிளேட் 100 ரூபா கூட இல்லைங்க. ஆமா, மட்டன் மோமோஸ் 100 ரூபா கூட இல்லை. நம்ம சாப்பிட்டது 2 பிளேட் மோமோஸ், 2 சூப் சாப்பிட்டோம். அப்புறம் ஒரு இது பார்சல் நூடுல்ஸ். அதுவும் இங்க பாருங்க, பிளாஸ்டிக் கவர்லாம் இல்லை. இவங்க வந்து இந்த மாதிரி ஷாப் நேம் அங்கே பாரு காமிச்சு. ஷாப் நேமு. ஆனால் தயவுசெய்து இங்கே வரவங்க வந்து மஸ்ட் ட்ரை பண்ணிடுங்க இந்த இடத்த. இன்னொரு விஷயமும் சொல்லிக்கிறேன், இவங்க பாருங்க எப்படி கொடுத்துருக்காங்கன்னு. உள்ள இருக்கிறது சிவிங்கம் தான், ஆனால் இவங்க வந்து மக்கும் குப்பையா இது மக்கும் குப்பையில் கொடுத்துருக்காங்க. வந்து ஹிமாச்சலில் வந்து நாம எந்த விதத்துலையும் வந்து கைஸ்க்கு அப்புறம் கரடி. ஐயோ கரடி பார்த்துருச்சு கைஸ். கரடி கதை சொல்ல போகுது. கரடி மூஞ்சி. இங்க இருக்க நாய்க்குட்டிங்க எல்லாருமே இப்படிதான் இருக்காங்க, நல்லா பொசு பொசு பொசு. ஏன்னா இந்த கிளைமேட்னால நல்லா ஹேர் க்ரோத் பாருங்க, அப்படியே ஃப்ளஃபியா இருக்கு. அப்படின்னா என் ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்கான் பிரபுன்னு சொல்லிட்டு, அவனை கொண்டு வந்து இங்க விட்டுறான். அவனுக்கு ஹேர் க்ரோத் எல்லாம் இல்லை அதிகமா. மென்ஷன் தட் பிரபு. மழை வருதுடா கைஸ். ஆமா மழை வருது. கரெக்டா மழை நல்லா பெய்யறதுக்குள்ள வீட்டுக்கு வந்துட்டோம். ஹெல்மெட் உள்ள எடுத்துட்டு போயிடலாம், நனைஞ்சிரும். இது வேணாமா? அது வேணும். அது இல்லாம இல்ல அங்க வச்சு இங்கே வச்சிடலாமா, இல்ல போகும்போது அங்க போய் எதையும் சாப்பிட்டுக்கலாமா? வேணா வந்து எடுத்துட்டு போயிடலாம். எடுத்துட்டு போயிடலாம். இப்போ வீட்டுக்கு வந்துட்டோம், சாப்பிட்டாச்சு. காலையில் ஷூட் அது கோளாறு ஆகிடுச்சு, உங்ககிட்டயே சொன்னேன். அதுக்கப்புறம் மற்ற எல்லா கோளாரையும் முடிச்சுட்டு இப்போ போய் நீட்டாக நல்ல ஃபுட்டு சாப்பிட்டுட்டு ஒரு வழியாக நம்ம இங்கே வந்துட்டோம். இதுக்குள்ளே போயிட்டு ரெஸ்ட் எடுக்க போகிறோம். திருப்பி SD கார்டெலாம் எடுத்துகிட்டு ஃபுல்லாக எல்லாமே எடுத்துகிட்டு பயங்கரமாக சீக்கிரமாக கிளம்புறோம். என்ன ஆயிடுச்சுன்னா ஃபுல்லாக மழை. பனி பெய்யுன்னு பார்த்தா மழை பெய்யுது. ஜாலியாக கூட்டிகிட்டு இருக்கோம் மழை. அந்த பையன் பாருங்க ஜாலியாக கூட்டுறான், வேலை செய்கிறான். ஆனால் இங்கே எல்லாம் சின்ன சின்ன பசங்க தான், சைல்டு லேபர்ஸ்லாம் அதிகமாக இருக்காங்க. எல்லாருக்கும் கஷ்டம் தான், நமக்கும் வீட்டில் கஷ்டம் தான். நாங்களே நம்ம என்ன விவசாயம் பண்ணுறோம், காட்டில் கஷ்டப்படுறோம். நாம வீட்லேயே கஷ்டப்படுறோம், வாழ்க்கையிலே கஷ்டப்படுறோம். வாழ்க்கையே கஷ்டம் பண்ணுறோம். இப்போ கூட பாருங்க கஷ்டம் தான் படுறோம். கஷ்டப்படாமல் எதுவுமே கிடைக்காது. இப்படி கிடைச்சா அது நினைக்காது. ரஜினிகாந்த் சொன்னது நானா சொல்லலை. நீங்கள் போகிறப்ப அது ஈஸியாக இருந்தால் அது போகிறது தப்பான ரூட்டு. நீங்கள் போகிறப்ப அது கடினமான இருந்தால் தான் அது போகிற ரூட்டு கரெக்டாக இருக்கும். இப்ப ஏன் அடிச்சுட்டு இறந்த பழம் பிங்க் அடிக்கிற நான் அடிக்கிறேன் பிங்க. ஒரு தடவை முடிவு பண்ணிட்டேன்னா என் பேச நானே கேட்க மாட்டேன். Black Shark King. Yo, Black Shark King is back again. Rent your side for 5 points. Why? I'll come there and hit it. You take this. Why? Like that's a new rule. I can rent your side to take the shot. No! Will you rent me your side? Rent for 5 points? No, I rent for 10 points. For 10 points, okay. No. 10 points not my budget. போட்டா அதில் சென்டரில் அவன் போட மாட்டான், எனக்கு தெரியும். Go to Jaipur. Pink chooses coming out.
எவ்வளோதான் மழை பெஞ்சாலும் வெயில் அடித்தாலும் புயல் அடித்தாலும் நாங்கள் டான் கிளம்பி வந்துட்டோம். ஏதோ சவுண்டு கேட்டுச்சு, பயமாக இருந்துச்சு. இந்த இடமே ரொம்ப சைலண்டாக இருக்குது கைஸ். இப்போ இந்த இடத்த எல்லாம் ஷூட் பண்ணுறதுக்கோசரம் தான் வந்திருக்கோம். ஆர்கிடெக்சர் இன்டீரியல் ஷூட்டுக்காக இப்போ பண்ணிகிட்ருக்கோம். அடுத்தது எக்ஸ்டீரியல் எடுக்க போகிறோம். பாருங்கள், இப்படி தான் எடுத்துகிட்டு இருக்கான். ஃபுல் செட்டிங்ஸ் பண்ணிவிட்டு ரெடி பண்ணி எடுத்துகிட்டு இருக்கான். அந்த லைட்ஸ் எல்லாம் போட சொல்லி கேட்குறதுக்கு போயிருக்கிறான் சாய். இப்போது மழை வேற பெய்ய ஆரம்பிச்சிருக்கு ஃபுல்லாக. Collecting ma'am. Owner. Property owner. Mailed to her. She only approved. अच्छा अप्रूव किया पहले मेल करके Student. अच्छा She approved. And only we came परमिशन ओके Permission okay. From Chennai we came. अच्छा அவர் தான் நமக்கு ஹெல்ப் பண்ணுறாரு. ஷூட்டுக்கு நிறைய விஷயம் ஹெல்ப் பண்ணாரு. இப்போ கூட பாருங்க 360 Yeah, आपका नाम? समता मोहम्मद आमिर. Mohammad Amir. Say hi to our vlog. हेलो Hey, these guys are helping us for मेरा फोटोग्राफर है, यूट्यूबर, एक कंपनी, गुड फ्रेंड्स है. बहुत अच्छा है. இவங்க நம்மளை யூடியூபர்னு சொல்றது ஏதோ அசிங்கப்படுத்துற மாதிரி இருக்கு. ஃபஸ்ட் டே ஷூட் முடிச்சிட்டோம். ஃபர்ஸ்ட் டே டெஸ்ட் ஷூட் முடிச்சிட்டோம். அதுவே வந்து இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு கைஸ். டெஸ்ட் ஷூட்டே இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு. ஸோ நீ முடியறதுக்கு இருட்டாயிடுச்சு. இதுக்கு மேலே எந்த பிளானும் கிடையாது. நேராக போயிட்டு சாப்பிட்டு எங்கேயாவது வெளியே போகணும். யாராவது மணலி வர மாதிரி இருந்தீங்கன்னா தயவுசெய்து க்ளவுஸ் வாங்கிக்கோங்க. வண்டி ஓட்டி என் கை இப்படி ஆயிடுச்சு. கை ஃப்ரீஸ் ஆயிரும். அது ரொம்ப டேஞ்சரான விஷயம். இப்போ நாங்கள் அடுத்து க்ளவுஸ் வாங்கிடுவோம். அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னா, ப்ராப்பரான பூட்டு நல்லா வாங்கிக்கோங்க ட்ரெக்கிங் பண்ணுறதுக்கு. பூட்டும் க்ளவுஸும் இருந்தால் இப்போதைக்கு ஓகேவாக இருக்கும் உங்களுக்கு. மற்றபடி மாஸ்க் ஒன்று போட்டுருக்காங்க. ஏன்னா முடிச்சுட்டு உள்ள மூக்குக்குள்ளே போயினே இருந்துச்சுன்னா சளி பிடிச்சிடும் சீக்கிரம். இது வந்து கைடன்ஸ் சொல்கிறது இல்லை, இது பேர் அனுபவத்தை சொல்கிறது. அதனால சொல்கிறேன். இப்போ வந்து நாங்கள் சாப்பிட்றது எங்கேருந்து எங்கே வந்திருக்கோம்னா, மணாலியிலேருந்து குழு பக்கமே வந்துட்டோம். அவ்வளோ தூரம் தாண்டி குழு பக்கம் வந்துட்டோம். சாப்பிட்றதுக்கு அங்கேயே இருக்குது. நம்ம மத்தியானம் சாப்பிட்ட கடையே இருக்குது. இருந்தாலும் புதுசாக எக்ஸ்ப்ளோர் பண்ணுறாங்க. எங்கள் பேரும் கூட்டு வந்துருக்கிறானுங்க. கையெல்லாம் அப்படியே இதாகிடுச்சு, ஃப்ரீஸ் ஆகிடுச்சு, விரைச்சி போயிடுச்சு. அப்படியே நான் என்ன தைரியத்தில் வந்தேன்னா, என்னடா பெரிய குளிர், ஏற்காடு குளிரையே பல தடவை தாக்கிட்டோம், இதை தாங்க மாட்டோம் அப்படின்ட்டு வந்தேன். ஆனால் சத்தியமாக தாங்க முடியல. தயவுசெய்து யாராவது வர மாதிரி இருந்துச்சுன்னா இதெல்லாம் இந்த ப்ரிகாஷன்லாம் எடுத்து வந்துருங்க. க்ளவுஸு, பூட்டு மஸ்ட்டு, அப்புறம் மாஸ்க்கு எனக்கு தெரிஞ்சு. அதுக்கப்புறம் இதுக்கு மாதிரி எனக்கு என்னென்ன எக்ஸ்பீரியன்ஸ் ஆகுதோ அதெல்லாம் நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். டைம் ட்ரை பண்ணுங்கள். நாங்கள் சாப்பிட முடியும் எதுவும் பேசாமல் போகிறோம். ஏன்னா அவன் ஹேர் ஸ்டைல் சரி இல்லையா. பேஸ் நைட்டுக்கு நமக்கு என்ன சாப்பாடு மட்டும் கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குது. மற்றபடி எல்லாம் ஓகேவா இருக்குது. காய் சாப்பிட்டு முடிச்சிட்டோம். நம்ம கவினுக்கு வேற டெம்ட் ஆகுதுன்னு சொல்லிட்டு இங்கே வந்திருக்கு. வந்து கால் கிலோ லட்டு 60 ரூபா தான். என்னது கால் கிலோ லட்டு 60 ரூபா தான்? கால் கிலோ லட்டு 60 ரூபா தானா? நம்ம ஊர்லேயே 60 ரூபா தான்டா. இந்த ஊர் பக்கடாவா அது? நம்ம ஊர் மாதிரி இங்கே எடுத்து சாப்பிடலாம். நம்ம ஊரில் ஒல்லியாக இருக்கும். சவுதா இருக்கு கைஸ். நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ நேரம் குளிர் மற்றும் அல்லாமல் சாய் நீ ஒரு இந்தியன் ஆயிட்ட. இந்தியன் ஐட்டம் தான் வடக்கன் ஐட்டம் அப்படின்னு கொடுக்குறான். ஓ, நீ ஹிந்தி ஐட்டம்னு கேட்டுச்சு. ஏன்னா நான் உன் ஃப்ரேம் அப்படின்னு ஃப்ரீஸ் பண்ணி போட்டுரு. இப்போ குளிர், இந்த குளிர்லயும் நாங்க வந்து ஸ்வீட் சாப்பிடுறோம். இது லட்டு இருக்கு, லட்டு ஜிலேபி ஸ்வீட் கம்மி பையா. சீக்கிரம் செத்துருவோம் கைஸ். நாங்க நாளைக்கெல்லாம் செத்துருவோம். சளி பிடிச்சி செத்தே போயிடும். என்னால ரொம்ப பாதிக்கப்பட்டுருவேன். எப்படி இருக்கு? ஒரு விஷயம் காட்டுறேன் பாருங்க. இங்க வந்து பாத்தீங்கன்னா மவுண்டன் டியூல பெரிய பாட்டில் இருக்கு. அங்க பாருங்க 2 லிட்டர்
2 லிட்டர் பாட்டில் மவுண்டன் டியூல பெருசு இருக்கு. நம்ம ஊர்ல எல்லாம் நான் அது பார்த்ததே இல்லை. நீங்க பாத்துருந்தீங்க அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க. எனக்கு தெரிஞ்சு நீங்களும் பாத்துருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா நானும் நீங்களும் இருக்கிறது எல்லாமே தான் இருக்கும். அதனால நீங்களும் இதை பாத்துருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். இதை புதுசா யாராவது பாத்துருக்கீங்கன்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இவ்வளவு பெரிய பாட்டில் மவுண்டன் டியூ நான் பார்த்தே கிடையாது. எங்க அண்ணாவே வந்துட்டு மவுண்டன் டியூ சும்மாவே குடிப்பாரு. இதெல்லாம் இருக்குதுன்னு அவருக்கு தெரிஞ்சிருந்தாருன்னா அவர் வாங்கி வச்சிருப்பாரு. 4-5 வீட்லயே வாங்கி வச்சு குடிப்பாரு. சாய் அங்க போயிட்டு இருக்கான். லைவ் போட்டுட்டு அவன் பாட்டுக்கு போயிட்டு இருக்கான். அவனோட லட்சக்கணக்கில் மதிப்புள்ள பொருளெல்லாம் உள்ள விட்டுட்டு போயிட்டு இருக்கான். அவன் கேமரா உள்ள விட்டாங்க. கேமரா உள்ள வச்சு அவன் பாட்டுக்கு போயிட்டு இருக்கிறான். லைவ் போட்டாங்க பாரு. இப்படி வாங்க பைக் சாவி விட்டுட்டோம். ஏன் கேமரா சாவி விட்டு அவசர அவசரமா அங்க போறோம்னா, நாங்க சாப்பிட்டு முடிச்சோல ஒரு கடை, அங்க பைக் சாவி விட்டுட்டு வந்துட்டோம். பைக் சாவி விட்டுட்டு இந்த கடை பக்கத்துல இருக்குதுன்னு நடந்து வந்துட்டான். இவன் பைக் சாவி இவன் மறந்து விட்டுட்டான். கேமரா பேக்கையே அவன் மறந்து விட்டுட்டான். நான் எதை மறந்து விட போறேன்னு தெரியல. எதுவுமே இல்ல. இது இல்லைன்னா அவனே இல்ல, நாங்களும் இல்ல. இதையே வந்து மறந்து விட்டு வரான்னா அவன் வந்து மெய் மறந்து போயிருக்கான். இத்தனைக்கும் அவன் காலையில இருந்து ஃபுல் ப்ரெஷர்ல மைண்டே வேலை செய்யாம இருந்தான். அல்டிமேட் என்னன்னா, தமிழ்காரங்க பாக்குறதே பெருசு. இன்னைக்கு ஒரு தமிழ் பொண்ணு வேற அங்க இருந்துச்சு. எங்கள்கிட்ட சொல்லிடாச்சு நாங்க பேசியிருக்கோம். பேசாம வந்துட்டாங்க. இப்ப அந்த பொண்ணு செக் அவுட் வேற பண்ணிடுவோம். ஆமா சரிக்கா. இருக்கிறது வீட்டுக்கு போயிட்டு கண்டினியூ பண்றது பேச முடியல. யூடியூபர் இல்ல. ஹாய் ஹாய் சொல்லுங்க. ஹாய் கரோ. சரி மூக்க தெரியுது. சரி கேமரா பேக் எங்க? ஐயோ கேமரா பேக் விட்டுட்டு வந்துட்டா. எங்கடா இருக்கு? எடுத்து உங்க கூட பேசிட்டு கேமரா பேக் விட்டு வந்துட்டா. இது vlogல பதியப்படும். ஐயோ சாய் அம்மாலாம் பாப்பாங்க. கீ இல்லையா? கேளு பையா. பையா காடி கீ ஏன்டா தான் இருக்கு. சாய் ஏன் ஜப்படா இருக்கு. ரெண்டு இதுலயே ஒண்ணு. சாரி என்கிட்ட தான் இருக்கு. மறந்துட்டோம். டேய் அது ஏன் வண்டிடா? எங்க தெரியுமா இருக்கோம்? நம்ம ரிவர் ராஃப்டிங் அந்த ஹோட்டல்ல போதா? பாக்கலையே. இங்க போடு. அங்கதான் பக்கத்துல தான் இருக்கும். இங்க பாரு. நமக்கு வந்து மத்தியானம் ஹோட்டல்ல மாறி போட்டு இருந்தாங்க. ஏன்னா புதுசா வண்டி வாங்கியிருக்காரு. இல்ல அதுதான் என் வண்டியா? அதுதான் இதுதான் வண்டியா? சரி ஓகே. அடுத்த 9 நாளைக்கு இவனுங்க நம்ம கூட தான் இருப்பாங்க. ஓகே பாய். நாங்கள் வீட்டுக்கு போயிட்டு கண்டிப்பாக பண்ணுறோம். அவ்வளோதான். போகலாமா? போலாம் வாங்க. சைலாக் போட்டுரு. எல்லாம் பொண்ணுமா என்ன? ஆமாம், சேஃபை விட சேஃப்டி தான் கவியம் முக்கியம். கரெக்டு. அதனால சாவி எடுத்துரு. கைஸ் உங்கள் வீட்டு அதே தான் சொல்கிறேன். சேஃபை விட சேஃப்டி தான் முக்கியம். நாம் இந்த குளூரில் தப்பிச்சு வீட்டுக்கு வந்துட்டோம். இப்போ குளூரில் போய் இருக்கிறதெல்லாம் சாப்பிட்டுட்டு படுத்து தூங்க போகிறோம். ஓகே பாய்.